ஹை நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து எங்கேனா நம்ம தம்பி நம்ம மாதேஷ் மேலே இருக்கேன். 3 பேரும் சேர்ந்து காளான் பறிக்க தான் வந்திருக்கோம். காளான் பறிக்க எல்லாருமே வந்து காலையில் தான் வருவாங்க. நாங்கள் தான் சரி மதியம் போகணுன்னு சொல்லிட்டு மதியானம் வந்திருக்கோம். இப்படியே போயிட்டு நம்ம ஊரில் மலையில திட்டிதான் இப்படியே போயிட்டு காளான் இருந்தால் பறிச்சிட்டு வரோம். வாங்க போகலாம். இப்போ தான் இப்போ நம்ம வந்து வண்டியை கொண்டு போய் அங்கே அந்த கொட்டத்து பக்கத்தில் நிப்பாட்டிட்டு மேலே வந்திருக்கோம் காளான் பார்க்குறதுக்கு. பார்த்துட்டாப்புல ஒரு காளை. பிடிங்கிருப்போ செப்பல் போட்டிருக்குல்ல. எங்கடா? ஆமாம், பிடிங்கிட்டியா? இல்லையா? பார்த்து ஓகே. அடுத்து அந்த ஒன்று இருக்கு, பார்த்துப்பிடுங்க. சூப்பர். இந்த ஒரு கலன் இருக்கு, இது நல்லாவே தெரியுது. பார்த்துறா கம்மி. சூப்பர். 3 கலன் பறிச்சாச்சு வந்தோடனே. அடுத்து வந்து இன்னொரு காளான் கீழே ஒட்டி இருக்கு. இன்னொரு காளான் பிடிங்கிட்டியா? சூப்பர். மொத்தம் இதோட 4வது காளானா? சூப்பர். அடுத்த போகலாங்கட்டாக்க பார்த்தா சரியான காளை. 1 2 3 காளான் தரமாக இருக்குது. ட்ரெஸ் நான் பார்த்துட்டு ஒடியாறேன். ஒவ்வொன்றா பிடிங்கிடுவோம். சின்ன பிரச்சனை நல்ல பெரிய கடை 3மே. அல்வான கடை வசை அந்த வேரில் இருக்காரு. எப்படி ரப்ஸா மாசப்படியா கரெக்டாக அந்த குச்சியில் இருக்குடா. இந்த குச்சி தூக்கிறோமா? பிடிங்கிருங்க கொடுங்கண்ணா. அதுவும் வந்துட்டு நினைக்கிறேன். சரி அப்பா, இந்த தூர் அளவுக்கு இருக்கு காளான். ஆமாப்பா, வந்துருச்சுடா தனியா. பூண்டி பாருங்க உள்ளே இருக்கும்னே. இல்லை போதும், கரெக்டாக தான் இருக்குந்தா. ஓகே தானடா. அடுத்து வந்து 3வது காளை. இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு தெரியல. சின்ன காளைனா அந்தளவு தண்டு போகாதுண்டா. பெரிய காலனால தண்டு கீழே வரையும் இருக்கும். சின்ன காளைனா பாதி ஓடி வந்துடும். என்னோட இன்னும் போயிட்டு இருக்கு. அடுத்து தீவாளி வரையிலும் தினமும் கல்ல காக்கணும் வந்துடுவான். பேசுனா வர்றே தோண்ட கீழே போயிட்டே இருக்காளே. தோண்டு வந்துடும். அவ்வளோ வேறு ஒரு பிடிக்கிறோமா? சூப்பர். பேசுனா 3 காலை நல்ல பெரிய சைஸ் பண்ணிட்டோமா? ஸ்மைல் பண்ண. இது சின்ன காலை, இது பெரிய காலை. ஓகேடா, அடுத்த இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து விசக்காலை. அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. சின்ன மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க வந்து அதை விட இதுதான் நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து போவோம். அடுத்து அப்படியே பார்த்துட்டே போவோம் இருக்கு அப்படின்னு. மழை டெய்லி பெய்யுமே ஆடு மாட்டுக்கு நல்ல மேய்ச்சல். என்னடா அவ்வளோ கலனா? விசக்காலனா பார்க்க சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்ற கலை மாதிரியே. ஆமாடா, எல்லாமே விசக்காலம் தான். இது என்ன? இது நம்ம சாப்பிட்ற கலை மாதிரி இருக்கா? நம்ம சாப்பிட்றது இது. ஆனால் நேற்றே இது பண்ணு, நேற்றே பிடிங்கிருக்கணும். போகலாம். வீட்டில் காணம் இல்லை.
இப்படியே 3 காலம் நல்லா பெரிய காலம் தான் பறிச்சிட்டான். அதுக்கடுத்து நான் காளான் பார்க்கல, பார்ப்போம் இதுக்கப்புறம் காளான் சிக்குதா இல்லை இதோட அவ்வளோதானா அப்படின்ட்டு. அந்த ஒன்று இருக்குது, ஆனால் மரக்காளான்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடுன்னு பெருசாக தான் இருக்குது. மரக்கலாம் தானா? ஆனால் விளையாடுன்னு இருக்குல்ல. போ பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக காளான். ஆமாம், இது வந்து மரக்காளான், சாப்பிடக்கூடாது நம்ம. காளான் வந்து சரியான காளான், ஆனால் வந்து மரக்காளான். நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னே, எவ்வளோ பெரிய காளான் பாருங்க. நானும் போனோம், இவ்வளோ பெரிய காளான், நல்லா பெஸ்ஸ காளையன் பிடுங்கிட்டு அப்படியே அதை கீழே போட்டு முதிச்சு தரைச்சி போட்டு முடிச்சுட்டு. சரி சரி சரி. நல்லா. அப்புறம் வந்து இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அது காளானா பூவான்னு தெரியல. இது அங்கேயே ஒரு இடத்துல பார்த்தேன் நான், ஏதோ பிளாஸ்டிக் தான், ஏதோ பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சும்மா கீழே எடுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் இங்கே நிறையா கிடக்கு. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லாங்கில் இருந்து பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் இல்லை. நல்லா இருக்குது, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. நீ என்னன்னே தெரியல, தெரிஞ்ச அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காலம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சாப்பிட முடியாத காலம். மண்டோடா? என்ன மண்டோடுறா? என்ன மண்டோடு தெரில, இது ஒரு வித்தியாசமான மண்டோடு இருக்குது. இது என்னன்னு தெரியலையே. நாய் மண்டோட இல்லை என்னடா அது தெரியல. நானே போய் சாஞ்சு கிடந்துச்சு, எடுத்து நிப்பாட்டி பார்த்தேன். மண்டோடு பக்கத்தில் எலும்புலாம் கிடக்கு, அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்குது. அது தெரிஞ்சு குரங்கு மண்டோட இருக்கான். குரங்கு அப்படி இல்லைன்னா தேவாங்கு, அது இது செத்து போய் கிடந்தா தேங்கினா. இந்த எலும்புகள்லாம் கிடக்கு, எலும்புலாம் சின்ன சின்ன எலும்பாக கிடக்கு. பாவம். எல்லா பக்கெட்டும் போய் காளான் பார்த்துட்டு வந்துட்டோம். காளான் இருக்குது, விஷக்காளான் வந்து கூட இருக்குது. ஆமாம், நானும் தம்பி பசனா வந்தேன். இருக்க மாதேஷ் வந்து ஒரு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த காமிக்கிறேன் அவனை. இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 காளான், பெரிய காளான், தம்பி சின்ன சின்ன காளானா தரமாக பறிச்சாச்சு. ஓகே, இந்த அளவு இருந்தால் போதும் பசனா, போதும்ல? மன சந்தோஷமா? சரி, அப்பலாம் அவ்வளோதான். இனி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். போகிற பாதையில் இருக்க காளான் இன்னைக்கு இருந்தாத்தேன். இங்கிட்டலாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், நடைய கட்டிட்டான். இனி போகும்போது, வீட்டுக்கு போகும்போது பாதையில் இருந்து காளான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு காளான் அவ்வளோதான். போகிற வழியில் இந்த ஒரு காலம் காமி. சூப்பர். அடுத்து லாஸ்ட்டாக வந்து இங்கே ஒரு காளான் இருக்குது. எப்படின்ட்டு அவங்க சொன்னான், பார்த்து போடே. காமி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பிடுங்கின காளான் வந்து இவ்வளோ தான். இது 3 வந்து நல்லா தரமான காளான். ஓகே, இதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் காளான் வந்து நம்ம தம்பியெல்லாம் வந்து ரொம்ப போவோம்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு. வீடியோ போட்டதில் நல்ல காளானாக பறிச்சாச்சு. நல்ல பெரிய சைஸ்லேயே காளான் பறிச்சாச்சு. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.